ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சிவப்பதியான சர்வேஸ்வரன் அவனே ஒரு பெரிய கள்வன். அந்த கள்வன் இன்னொரு கள்வனுக்கு காட்டிய மந்திரம்தான் திருமங்கையாழ்வார் திருமந்திரம் பெற்ற வைபவம். அந்த ஆழ்வார் கழிந்த காலத்தை நினைத்து வாடி கிடந்தாராம். இதற்கு முன்பு ஓடின ஓட்டத்திற்கு கணக்கே இல்லை. வழக்கேது தந்தையின் உரிமைகளை காப்பாற்ற போராடினார். தானே தந்தையாக இருக்கின்ற காலத்திலே அந்த குடும்பத்தில் உள்ள பெண்டுகளுக்கும் பிள்ளைகளுக்குமாக ஓடித் திரிந்தார். தெய்வம் என்ற தந்தையை மறந்தார். சோழவேந்தனுடைய படைத்தலைவனாகவும் ஓடித் திரிந்தார். அந்த ராஜாதி ராஜனை மறந்தார். பொருளுக்கு குறைவில்லை, போகத்திற்கும் குறைவில்லை, வேகத்திற்கும் குறைவில்லையே. பின் ஏன் இந்த வருத்தம், பின் ஏன் இந்த வாட்டம் இந்த ஆழ்வாருக்கு? குமுதவள்ளியை காதல் மனம் புரிந்து கொண்டார். அவளோடு இன்ப வாழ்வு வாழ விரும்பினார். ஆனால் ஆவியே அமுதே என்று கொஞ்சி அழைத்து வாழ்க்கை நடத்தினார். இந்த காதலர் உள்ளம் அமைதி பெற்றதா? அதனாலே ஆனந்தம் கண்டதா? சிற்றின்ப உணர்ச்சிகளையே நாடி நாடி ஓடி திரிந்து இளமை உள்ள அளவும் பெண்களோடு உள்ள காதலிலே விழுந்து கிடந்தார் இந்த ஆழ்வார். வாடினார், வருந்தினார். ஆனால் அந்த குமுதவள்ளி சுட்டு காட்டிய பக்தி காதல் நெறியிலேதான் ஆறுதல் பெற்றது என்பதுதான் இந்த ஆழ்வாருடைய பூர்வ விற்த்தாந்தம். ஓடினேனோடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும் பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். உய்வதோர் பொருளால் நான் உய்வதற்கு காரணமாகிவிட்ட பகவானுடைய ஒப்பற்ற அருள் என்னும் பொருள். அப்பேர் பெற்று அந்த ஆழ்வார் தாம் ஞானம் பெற்ற அதிசயத்தை வெளியிடுகிறார். அப்போ ஒரு அரச மரத்துக்கு கீழே தெய்வத்துக்கு அரசுன்னு சொல்லக்கூடிய அந்த வயலாளி மணாளன் ஆழ்வார்களுக்குள்ளே அரசர் மன்னன் என்று சொல்லக்கூடிய அந்த திருமங்கை மன்னன், மந்திரத்துக்குள்ளே அரசாக இருக்கக்கூடிய பெரிய திருமந்திரம் மந்திரராஜம், இந்த 4 அரசும் சேர்ந்ததாக ஒரு இடத்திலே சேர்ந்ததாக பெரியோர்கள் ஆச்சரியமாக சொல்லுவார்கள். இப்படி எம்பெருமானது திருவருள் இவர் உய்வதற்கு காரணமாயிருந்தது. அந்த அருளை பெறுவதற்கு ஒரு சாதனமும் இந்த ஆழ்வாரிடம் இல்லை. ஓம் நமோ நாராயணாய என்று மகாமந்திரத்தின் உள்ளீடான நாராயண நாமத்தை இறைவன் அருளால் கண்டு அந்த இறைவனால் உபதேசிக்கப்பெற்று தாம் பெற்றதாக சொல்லுகிறார். அப்போ அள்ளும் பகலும் தமக்கு இருந்த அந்த வாட்டத்தையும் வருத்தத்தையும் உணர்ந்த போதெல்லாம் நாராயணா நாராயணா என்று விழித்து கதறி பச்சாதாபப்பட்டு கண்ணீர் வடித்து பழுதாய் கழிந்த காலம் என்று இவர் பெரிதும் வருந்தியதுண்டு. அப்படி அந்த துன்பக்கடலிலே ஒரு தோணி போல உதவிய திருநாமத்தோடு கூடிய மகாமந்திரத்தை நான் கண்டுகொண்டேன் என்று இவர் சொல்வது கூர்ந்து நோக்கத்தக்கதாக உள்ளது. உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடி என்று இவர் கண்டுகொண்ட மந்திரத்தை இதே வழியிலே அனைவரும் கண்டுகொள்ளலாம் என்று ஒரு குறிப்பாக சொல்லுகிறார். கோல் தேடி ஓடும் கொழுந்தே போன்றதே மால் தேடி ஓடும் மனம். எப்படி ஒரு கொடியானது ஒரு கோல் தேடி மேலும் மேலும் படருமோ அதே போல இந்த கொடி போல மனது அந்த ஆழ்வாருக்கு அது அந்த மாலை தேடி தேடி ஓடியது. இப்படி செந்தமிழ் பாடுவாரில் இருந்தமிழூர் புலவனாக அந்த திருமங்கை மன்னன் போற்றப்படுகிறார்.
அப்படி ஆக்கி வைத்தான் அந்த எம்பெருமான். அந்த எம்பெருமானுடைய அருளாலே அவருக்கு நாராயண நாமம் கிடைத்தது. இதை பற்றி கேட்டாராம் நஞ்சியர் பட்டரிடம். நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று சொல்கிறாரே திருமங்கை ஆழ்வார், அது மந்திரம்தானே, அந்த மந்திரத்தை சொல்லுவதற்கு தகுதி வேண்டாமோ என்று கேட்டாராம். உடனே அதற்கு பட்டர் கூறினார், கங்கையிலே முழிக்கிட வேண்டும் என்று செல்பவன் அதற்கு செல்வதற்கு முன்பாக ஒரு கிணத்திலேயோ ஒரு குளத்திலேயோ முழுகிட்டு செல்ல வேண்டாம், நேராக கங்கையிலே முழுகிடலாம். எப்படி இந்த நாராயண வைபவம், அந்த நாராயண நாம வைபவம் இருக்கே, அது அந்த எப்படி கங்கையிலே முழுகின பின்பு உண்டான பாவங்கள் எல்லாம் நீக்கப்படுகிறதோ, அதே போல முழுக்கு போடுவதற்கு முன்பான உண்டான தீய வினைகளும் கழிக்கப்படுகின்றன. அதே போலத்தான் இந்த நாராயண நாமம், போய விளையின் புகுதருவான் நின்றனமும் தீயினில் தூசாகும் செப்பேலோ என்று சொன்னால் சரி ஆண்டாள். அதனால் இந்த நாராயண நாமமாக இதை கொண்டாடுறார். இது இதற்கு முன்னால் செய்த வினைகளையும் பின்பு செய்யக்கூடிய வினைகளையும் சேர்த்து தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி இந்த நாராயண நாமத்துக்கு உண்டு. அதனால் இதை மந்திரமாக சொல்லாமல் நாராயணா என்னும் நாமம் என்று ஆழ்வார் குறிப்பிட்டதற்கு காரணம், மந்திரத்தை சொல்லுவதற்கு அதிகிருத்தியம் இருக்குது, அதுக்கு ஒரு தகுதி இருக்குது. ஆனால் இந்த நாமாவை சொல்கிறதுக்கு எல்லோரும் தகுதி படைத்தவர்கள். அதனால் நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று சொல்லுகிறார். அதனால் அப்பேற்பட்ட அந்த நாராயண நாமம், அதனால் இந்த நாமத்தை சொல்லுவதற்கு முன்பாக தன்னை தகுதியுடையவனாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்கிற நிபந்தனை இல்லை. அந்த நாராயண நாமத்தை சொன்ன மாத்திரத்திலே அவன் தகுதி படைத்தவனாகிறான். அதனால் இந்த நாராயண நாமத்தை சொல்லுவதற்கு, நாம சங்கீர்த்தனம் பண்ணுவதற்கு ஒரு தகுதியும் வேண்டாம், ஒரு யோக்கியதையும் வேண்டாம், முன்னால் இருந்த அயோக்கியதையை நினைத்தும் பார்க்க வேண்டாம். எப்போது சொல்லுகிறோமோ அப்போதே நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழியப்படுகின்றன என்று இந்த நாராயண நாமத்தை பட்டரும் நஞ்சியருமாக வெளியிட்டுள்ளார்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.